இன்றைக்கி வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அதாவது நம்மளோட சிலபஸில் ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, இதெல்லாம் வந்துட்டு யூனிட் 3 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே என்னென்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன எஃபோர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எப்படி ஹியூமன் ரைட்ஸ் என்ஷூர் ஆகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸுக்கான இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, டைப் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், என்னென்ன டைப்ஸில் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். இந்த லெசன் ஃபுல்லாகவே ஹியூமன் ரைட்ஸ் எப்படி வந்துச்சு, ஹியூமன் ரைட்ஸோட ஹிஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கான ஆர்கனைசேஷன், அதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் ஹியூமன் ரைட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்படி இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் அலாங் வித் இன்ட்ரோடக்ஷன் டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி இருக்குது, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சில்ட்ரனோட ரைட்ஸு, ஷெட்யூல் காஸ்டோட ரைட்ஸ், ஷெட்யூல் ட்ரைபோட ரைட்ஸ், உமன் ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது எல்லாமே இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்ன, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஒயிட் பீப்புள் இருப்பாங்க. சரியா? சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ஒயிட் பீப்புள் இருப்பாங்க. ஒயிட் பீப்புள் வந்துட்டு நான் ஒயிட் பீப்புளை ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட்டில் வர சொல்லி விட மாட்டாங்க. சரியா? அவங்கள வர சொல்லி விட மாட்டாங்க. அதுக்காக ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா, கலரை வச்சு ரேசியல் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ரேசியல் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுனால அவங்க உள்ளே வர மாட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ் ட்ரெயினில் வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் ட்ரெயினில் ஃபஸ்ட்டு கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக மகாத்மா காந்தி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேஷியலாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உரியது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அவங்கள ரேஸோ, ஜெண்டரோ, பிளேஸ் ஆஃப் பர்த்தோ, கேஸ்ட்டோ, ரிலீஸோ வச்சு, அதாவது ரிலீஜியனை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்தியோட ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது இது ஃபுல்லாக ஹியூமன் ரைட்ஸுக்காக எப்படி காந்தி வந்துட்டு போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போது வாட் ஆர் த ஹியூமன் ரைட்ஸ்? ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போது அந்த ரைட்ஸ் இன்ஹெரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ரைட் வந்துட்டு இன்ஹெரண்ட்டாக இருக்கணும். ரெகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலீஜியன் ஆர் எனி அதர் ஸ்டேட்டஸ். அவங்கள வந்துட்டு இந்த ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ் இதை வச்சு அவங்களோட ரைட்ஸை வந்துட்டு தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸு. எவ்ரி ஒன் என்டைட்டில் டு ரைட்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸை செலிப்ரேட் பண்ணுறது ஒவ்வொரு வருஷமும் 10th December வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஹியூமன் ரைட்ஸோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும். அப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா 1945 உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் செட் பண்ணுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஹியூமன் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 24 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டே. ஓகேவா. அடுத்தது, த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஹேஸ் பிளேடு க்ரூஷியல் ரோல் இன் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸை கொடுக்கறதுல யூனிவர்சலாக பார்க்கும்போது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அது வந்துட்டு ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெல்சன் மண்டேலா இருக்கார்ல, அவர் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்பார்த்தாய்டு மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. என்னென்னா, அப்பார்த்தாய்டு கவர்மெண்ட் அப்படின்னா ஒயிட் பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நான் ஒயிட் பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி 24 என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெயிலுக்கு இம்ப்ரெஷன் போட்டாங்க. அப்போது 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன அந்த பிக்சரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஹியூமன் ரைட்ஸுக்காக போராட்டம் பண்ணதை பற்றி கொடுத்துருந்தாங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸை என்ன டெஃபினேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா. இதெல்லாம் பார்த்தோம். இப்போது யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. ஓகேவா. ஹியூமன் ரைட்ஸை பற்றின ஒரு டாக்குமெண்ட். இது எப்போ டிராஃப்ட் பண்ணாங்க, இது யாரை டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பேக்ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவும் சேர்ந்து டிராஃப்ட் பண்ணது தான். எங்கே அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இந்த டெக்ளரேஷனை ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க 10th டிசம்பர். அதனால தான் 10th டிசம்பரை வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இது வந்துட்டு இந்த யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் எல்லா பீப்புளுக்கும், எல்லா நேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The first time it sets fundamental rights to be universally protected and the UDHR has been translated into many language. அதுக்கப்புறம் எந்தெந்த லாங்குவேஜில் அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. There are 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த 30 ஆர்டிகல்ஸுமே கேரண்டிஸ் கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா, ஒரு பர்சன் அவங்களோட சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும் அப்படின்னும், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கல்ச்சுரல் ரைட்ஸில் எப்படி ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு 30 ஆர்டிக்கல் இருக்குது. தீஸ் ரைட் அப்ளை டு ஆல் பீப்புள், எல்லா பீப்புளுக்குமே அப்ளை ஆகும். அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட டிஸ்கிரிமினேட் பண்ணாமல், அதாவது ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டியை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய 30 ஆர்டிகல்ஸும். அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சோசியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் எப்படி இருக்கணும், சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க ரைட்ஸை. சோசியல் எக்கனாமிக் கல்ச்சுரல் ரைட்ஸ் ஆர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸில் இன்டெக்ரல் பார்ட்டு தான் சோசியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா டெவலப் பண்ணாங்க. ஓகேவா. சோசியல் ரைட்ஸ் அப்படின்னா ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி, எல்லா பீப்புளுக்கும் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது சோசியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னா அவங்களோட எக்கனாமி, அதாவது ரிச் புவர் எப்படின்னு பார்க்காம எல்லாருமே அவங்களோட நீட்ஸை, தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் பார்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் லீகல் பிரின்சிபல் த்ரூ விச் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆர் ப்ரிசர்வ்டு இந்த ஸ்டேட். அப்போ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது கல்ச்சுரல் ரைட்ஸும் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தான்.
இது என்ன பண்ணும் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் இட்ஸ் காம்போனண்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். கல்ச்சரை வச்சு யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், கல்ச்சரல் ரைட்ஸ். ஓகேவா? இது சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். அடுத்தது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட்னால் ஒரு பர்சனுக்கு ஏதாவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ரைட்ஸ் one's ability to participate civil and political life in the society and the state. ஓகேவா? சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். The term civil rights refers to basic right afforded by laws of the government. கவர்மெண்ட்டோட லாஸில் இதுதான் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது afforded by laws of the government. ஓகேவா? basic rights to every person regardless of race, nationality, color, gender, age, religion, etc. அதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் வந்துட்டு சிவில் ரைட்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? அடுத்தது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிட்டிசனும் பொலிட்டிக்கல் ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது கண்ட்ரியோட கவர்மெண்ட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரைட்ஸ் தான். தே ஆர் கிவன் டு சிட்டிசன் பை லா. இதுவும் சிட்டிசன்ஸ்க்கு லா மூலமாக கொடுத்து வச்சுருக்காங்க. தீஸ் ரைட்ஸ் கிவ் பவர் டு சிட்டிசன் டு பார்ட்டிசிபேட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? த்ரூ எலெக்ஷன் மூலமாக டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ அட்மினிஸ்ட்ரேஷனை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பையனுக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஆல்ரவுண்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேவை. தே மேக் த லைஃப் பீப்புள் மீனிங்ஃபுல் பை கிவிங் த ரைட்ஸு. ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பீப்புள் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக வாழ முடியும். ஓகேவா? என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், right against exploitation, right to freedom of conscience and religion, cultural educational rights of our minority, right to constitutional remedies. right to equality அப்படின்னா சமத்துவ உரிமை. இட் ரெஃபர்ஸ் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பின் அனைவரும் சமம். அதாவது ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சனை அவனோட ரிலீஜியன், கேஸ்ட், ரேஸ், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணனா ஒருத்தங்க கோர்ட்டுக்கு போய் ஜஸ்டிஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஃப்ரீடம்லேயே 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஒவ்வொரு பீப்புளும் ஃப்ரீ ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஃப்ரீடம் டு அசம்பிளி பீஸ்ஃபுல் வித்தவுட் ஆர்ம்ஸ். அசம்பிளி எல்லாம் ஃப்ரீடமாக ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் ஆர்ம்ஸ் வச்சுருக்கக்கூடாது. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஃப்ரீடம் டு ரிசைட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் போய்
போய் ரெசைட் பண்ணலாம். இந்தியாவில் எந்த பார்ட்டுக்கும், அதாவது எந்த ஒரு டெரிட்டோரிக்கும் மூவ் ஆகலாம், ஃப்ரீயாக மூவ் ஆகலாம். ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். இந்த மாதிரி பிஸ்னஸையோ இல்லை ஆக்குபேஷனையோ ப்ரொஃபஷனையோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ரைட் டு ஃப்ரீடமில் 6 ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட் எகெயின்ஸ்ட் லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years ஆஃப் ஏஜ் இன் மைன்ஸ், ஃபேக்ட்ரி ஆர் அதர் ஆக்குபேஷன். 14 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன் மைன்ஸ்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேயோ அதர் ஆக்குபேஷன்லேயோ எம்ப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எகெயின்ஸ்ட் பண்ணும். நெய்தர் கான்ட்ராக்டர் நார் an employer கேன் ஃபோர்ஸ் a worker டு டூ ஜாப் எகெயின்ஸ்ட் அதர் will. யாருமே வந்துட்டு அந்த 14 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை வந்துட்டு எகெயின்ஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஒர்க் பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதுல வந்துடுது. அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம், கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்தியா வந்துட்டு செக்யூலர் கண்ட்ரி. இந்தியா செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவில் டைவர்ஸ் பார்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் இருக்குது. முஸ்லீம் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா ரிலீஜியன்ஸ் இருக்குது. அவங்களோட ரிலீஜியனை அவங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாது, நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னென்னா, ஆல் சிட்டிசன் ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் ஆர் ஐடியாஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்குது, ஃப்ரீடம், கன்சைன்ஸ், இதை தான் இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரீடம் டு ஃபாலோ தர் ஓன் வேஸ் ஆஃப் ப்ராக்டிஸிங் எனி ரிலீஜன். எந்த ரிலீஜனை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் வெவ்வேறு விதமான கல்ச்சர்ஸ் இருக்குது. அப்போது அந்த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக கொடுத்துருக்கக்கூடியதான் ரைட்ஸ் தான் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அந்த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்களோட ஓன் ட்ரெடிஷனை ப்ரமோட் பண்ணணும், ட்ரெடிஷனை ப்ரமோட் பண்ணணும், கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்கூலை ஓப்பன் பண்ணிக்கலாம், அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ரைட்ஸும் கொடுத்து வச்சுருக்காங்க. சிமிலர்லி a group of people may open a school for imparting religious education to children. அந்த சில்ட்ரனுக்கு ரிலீஜியஸ் எஜுகேஷனும் சொல்லித்தரலாம். அப்போது த கவர்மெண்ட் ஆல்சோ ப்ரமோட் சச் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அப்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 6 ரைட்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. அப்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, அப்போது இந்த இடத்துல கோர்ட்டுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட், இது வந்துட்டு அதாவது சுப்ரீம் கோர்ட் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னா ரிட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போகலாம். அப்போ ரிட் அப்படிங்கிறது ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் ஆர் அதர் லீகல் அத்தாரிட்டி ஆர்டரிங் டு டூ ஆக்ட் ஆர் நாட் டு டூ இட். ஓகேவா, writ is a written order from the court or other legal authority not to do it அப்படின்னு சொல்லி போடுறது தான் ரிட் அப்படின்னு சொல்லி. ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிட் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். அதை தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறதுல கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டட் பை த கான்ஸ்டிடியூஷன்.
கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேரண்டி கொடுத்து வச்சுருக்காங்க. பை திஸ் ரைட், இந்த ரைட்ஸ் மூலமாக a person can adopt constitution name and approach a court if he is denied the fundamental rights. ஓகேவா, அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போகலாம். the court has issued order which is called writ. அப்போது வந்துட்டு கோர்ட் என்ன சொல்லணும், ரிட்டு கொடுக்கும் கவர்மெண்ட், ரிட் டு த கவர்மெண்ட் டு ரீஸ்டோர் த ரைட்ஸ் டு த சிட்டிசன். அப்போது சிட்டிசனோட ரைட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டு கொடுக்கும். அப்போது த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி புட் டு ரைட் எனி திங் விச் மே பி ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். These rights therefore protect safeguard of all other rights. மற்ற ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. த ரைட்ஸ் தட் ஹியூமன் பீயிங் டிசர்வ்ஸ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். ஓகேவா, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா டிசர்வ் டு சர்வை வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடமுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைட்ஸை ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலிமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் எ கண்ட்ரி விச் ஆர் லிஸ்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏபிள் டு, அதாவது எலிமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் அந்த ரைட்ஸ் எல்லாமே நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனில் லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்ஃபோர்ஸபிள் அண்டர் த லா இஸ் கண்டிஷன் இஸ் லா. அதாவது அந்த லிஸ்ட்டு எல்லாமே லா மூலமாக ஒரு சிட்டிசனுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் தோஸ் ரைட்ஸ் ஆர் விச் ஆர் பேசிக் டு ரியல் லைஃப். ஓகேவா, ரியல் லைஃபுக்கு எதெல்லாம் தேவையோ அது வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். இது அப்சல்யூட்டாக கிடைக்கும். ஓகேவா, எந்த டைம்லையும் இது எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போக முடியாது. அதாவது எமர்ஜென்சி டைம்லேயோ இல்லை நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருதோ அந்த டைம்லேயோ இதை வந்துட்டு cannot be taken away. அதுதான் அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூட் ஒன்லி தோஸ் ரைட்ஸ் விச் ஆர் பேசிக் டு நார்மல் லைஃப். ஓகேவா, பேசிக் டு நார்மல் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் ரைட்ஸை ரெகனைஸ்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கேரண்டிட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் சர்வைவ் ஆகணும். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த ரைட்ஸு ஹியூமன் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஒரு ஹியூமனோட ரைட்ஸ், சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனில் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு லா மூலமாக என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் லைஃப்பில், அதாவது ரியல் லைஃப்பில் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கோ, பேசிக் ரைட்ஸ் எல்லாமே இருக்கும், அது வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸு. இது வந்துட்டு அப்சல்யூட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்காரணத்துக்காகவும் இந்த ரைட்ஸை வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் லைஃபுக்கு தேவையான ரைட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ரைட்ஸை ரெகனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது human rights is declared by United Nations suggest minimum standard of rights to be adopted by government, and these serve more or less like directive principle அரசு நெறிமுறை கோட்பாடு அந்த மாதிரி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது என்னென்ன பார்த்துருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து நம்மளோட சிலபஸில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிட்டிசன். இதெல்லாம் வந்துட்டு, அதாவது டியூட்டிஸ்
இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டியூட்டிஸாக இருக்கும். அந்த டியூட்டிஸ் எல்லாமே சிட்டிசன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா 26 ஜனவரி 1950. அப்போது வரும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்னென்ன அதாவது டிட் நாட் கண்டெயின். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டெயின் இல்லை, ஓகேவா. டிட் நாட் கண்டெயின் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் வந்துச்சு அப்படின்னா இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கொண்டு வந்தாங்க. அப்போது எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தமும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரெண்டாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னா நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம். அது மூலமாக வந்து நோபல் ஐடியல்ஸை வந்துட்டு செரிஷ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஒற்றுமை, இறையாண்மை இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். டு defend the country and render national service when called upon to do so. அதாவது நம்மளோட கண்ட்ரிக்கு நேஷ்னல் சர்வீஸ் எப்போ தேவையோ அந்த இடத்துல நம்ம போய் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் தி பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்கிட்டையும் சகோதரத்துவத்தை கொடுக்கணும். ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டி, அதாவது இந்த மாதிரி ரிலீஜியஸ் டைவர்சிஃபைடு இந்தியாவில் சகோதரத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமனோட டிக்னிட்டியை வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட கம்போசிட் கல்ச்சரில் ஒரு பெரிய கம்போசிட் கல்ச்சர், ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கம்போசிட் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்டு லைஃப் அண்ட் ஹாவ் கம்பேஷன் ஆன் லிவிங் கிரியேச்சர்ஸ். இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். இது எல்லாம் ஹியூமனிசம், சயின்டிஃபிக் டெம்பர் இது எல்லாமே டெவலப் பண்ணணும். அதாவது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வயலன்ஸ் மூலமாக அப்ஜூர் ஆச்சு அப்படின்னா அது சேஃப்கார்டு பண்ணணும். எல்லா டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் ஆல் ஸ்பியர் individual and collective activity so that nation constantly rises higher level of endeavors and achievement. எல்லா இண்டிவிஜுவல் கலெக்டிவ் ஆக்டிவிட்டியில் எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் எக்ஸலன்ஸாக ஈடுபடணும் அப்படிங்கிறது. டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் பை த பேரண்ட் அண்ட் கார்டியன் டு தர் சைல்ட் ஆர் வார்ட் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். அதாவது அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரிஜினலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கண்டெயின் ஆகலை. இதை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது நேஷ்னல் இது என்னென்னா இப்போ வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசனையும் மதிக்கணும் அப்படிங்கிறது. அப்போது அதுக்காக சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த 2007 ஆக்ட் மூலமாக லீகலாக ஒவ்வொரு சில்ட்ரனும் ஹியர்ஸும் வந்துட்டு, அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு சிட்டிசன் அண்ட் பேரண்ட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், அவங்க
அவங்களோட சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் அன் அட்டானமஸ் பாடி. கான்ஸ்டிடியூஷன் அட்டானமஸ் பாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா 12th October 1993 வந்துச்சு. எதுக்காக? ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போது ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அப்போது அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன், ஒரு சேர்மன் இருப்பார், ஃபியூ அதர் மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸில் 3 பேர் ஜுடிஷியரியிலிருந்தும் 4 பேர் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் NHRC நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. எதுக்காக? ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஆக்ட் ஆஸ் அ ரைட்ஸ் ரிலேட்டிங் டு லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் கேரண்டீட் பை த கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் கேரண்டீட் பண்ணி கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆஃப் த ஆஃபீஸ், அதோட ஆஃபீஸ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை யாராவது வயோலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வயோலேஷன் வராத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் பை பப்ளிக் சர்வெண்ட். ஓகேவா? பப்ளிக் சர்வெண்ட் வந்துட்டு பப்ளிக் சர்வெண்ட் அந்த ஹியூமன் ரைட்ஸை வயோலேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். டு இன்டர்வீன் இன் கோர்ட் ப்ரொசீடிங் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் கூட இன்டர்வீன் ஆகலாம். ஹியூமன் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி கோர்ட் ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட இன்டர்வீன் ஆகலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். டு அண்டர்டேக் ப்ரமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டில் ரிசர்ச்சை மேக் பண்ணலாம். டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமாங் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அவங்களுக்கு எஜுகேஷன் ரைட்ஸ் என்கேஜ் பண்ணி கொடுக்கலாம். டு என்கரேஜ் த எஃபெக்ட் ஆஃப் NGO இன்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸில் ஒர்க் பண்ணுற ஹியூமன் ரைட்ஸுக்காக ஒர்க் பண்ணுற NGO இன்ஸ்டிடியூஷனை என்கரேஜ் பண்ணலாம். அப்போது இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 1993 செட் பண்ணியிருப்பாங்க. இதில் சேர்மன் இருப்பாங்க, அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஜுடிஷியரியிலேருந்தும் மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்தும் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான எல்லாத்தையும் பார்த்துக்கும். அடுத்தது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். எப்படி நேஷ்னல் லெவலில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும், அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும். எவரி ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் எ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த பவர் கன்ஃபர்ட் அண்ட் த ஸ்டேட் அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 செக்ஷன் 21 இதுதான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸு. செக்ஷன் 21 ஸ்டேட்டுக்கான பவர் கொடுத்து வச்சுருப்பாங்க ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக. அப்போது அந்த செக்ஷன் 21 அதில் கொடுத்து வச்சுருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கும். அப்போ த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூட் த பிரின்சிபல் கன்சர்ன் ஆஃப் த கமிஷன். ஓகேவா? இந்த கமிஷனோட ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட கன்சர்னே என்னென்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மோர் ஓவர் த ப்ரொசீஜர் அடாப்டட் பை த கமிஷன் டு கான்டக்ட் இட்ஸ் ப்ரொசீடிங்ஸ். அதாவது கமிஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ண இந்த கமிஷனை வந்துட்டு ப்ரொசீடிங்ஸை கான்டக்ட் பண்ணும். சூமோட்டோ ஆக்ஷன், அதாவது வித்தவுட் காக்னிசன்ஸ் இல்லாமல், அதாவது கோர்ட்டுக்கே போகாமல் சூமோட்டோ ஆக்ஷன் கூட எடுத்துக்கும். அதாவது ஹியூமன் ரைட்ஸை வயோலேட் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சூமோட்டோ பவர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மோர் ஆர் லெஸ், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸுக்காக என்ன பண்ணுதோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அதே மாதிரி தான் பண்ணும்.
The State Human Rights Commission inquire into violation of human rights in respect of matters specified in the state and concurrent list. ஸ்டேட் லிஸ்ட்லேயோ இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்லேயோ வரக்கூடிய மேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸை வயோலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்துக்கும். சேம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான், ஆனால் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இதை மட்டும்தான் பார்க்கும். இட் ஹாஸ் ஏ சேர்மன், இதுலேயும் சேர்மன் இருக்காங்க, 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இட் ஹாஸ் பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் அண்ட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் கேசஸ் இஃப் ரிசீவ்டு ஆர் இன் சூமோட்டோ. அதாவது கேசஸ் வந்துச்சு அப்படின்னா காக்னிசன்ஸு கோர்ட்டுக்கே போகாமல் சூமோட்டோ பவர் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போது ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அது நியூ டெல்லியில் இருக்குது. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அது சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அடுத்தது சைல்டு ரைட்ஸ். Apart from fundamental rights described by constitution, we have to insert certain other rights. மற்ற ரைட்ஸையும் என்ஷூர் பண்ணணும். இப்போது சைல்டு அப்படின்னா யார் அப்படின்னா யாரெல்லாம் 18 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணலையோ, அதாவது 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க எல்லாத்தையுமே சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்கள மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. whose are not completed 18 years of age is called 18 years of age, they are called child and also called minor as per UNO. This principle is exhibited Article 25 of the Universal Declaration of Human Rights. ஓகேவா, யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் சைல்டு ரைட்ஸ் வந்துட்டு 25th ஆர்டிக்கலில் கொடுத்து வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆஃப் தீஸ் பிரின்சிபல் த டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட் வாஸ் அக்செப்டட் அண்ட் அடாப்டட் பை த UN ஜென்ரல் அசம்பிளி. அந்த பிரின்சிபல் படி அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் UNDHR, அதாவது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது எல்லாம் தான் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது சைல்டு ரைட்ஸ் என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப், ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், ரைட் டு எஜுகேஷன், right to benefit from social security, right against sexual exploitation, right against sale or trafficking, right against other form of exploitation like child labor. இந்த மாதிரி அதாவது கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே சைல்டு ரைட். ரைட் டு லைஃப் அப்படின்னா ஒரு சைல்டு ஹாஸ் ரைட் டு சர்வை ஈவன் பிஃபோர் இட்ஸ் பர்த். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட ரைட்ஸ் இருக்குது. அவங்க ஈவன் பிஃபோர் பர்த்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு ரைட் இருக்குது, சர்வை பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. The right to survival also include right to be born, right to basic needs of food, shelter, ஃபுட்டு கிடைக்கணும், ஷெல்டர் கிடைக்கணும், கிளாத்திங் அண்ட் டிக்னிஃபைடு லிவிங். இது எல்லாமே ரைட் டு லைஃப்பில் இன்க்ளூட் ஆகுது. ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது a child has the right to live normal childhood in a family environment. ஓகேவா, ஃபேமிலி என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாழணும். Child who have been left destitute, abandoned or orphaned also have right to life. அதாவது அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்கள்ல, ஆர்ஃபனேஜில் இருப்பாங்கள்ல, அவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கூட ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபேமிலி தீஸ் சில்ட்ரன் கேன் பி கிவன் அடாப்ஷன் டு கேரிங் ஃபேமிலி. ஓகேவா, இவங்க வந்துட்டு அடாப்டட் சில்ட்ரன், ஒரு ஃபேமிலி அடாப்டட் சில்ட்ரனை எடுத்து வளர்த்தக்கூடிய உரிமை கூட கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி. Children should get financial support from the country when their parent or guardians are unable to provide them with a good standard of living. பேரண்ட்னாலேயோ இல்லை கார்டியன்னாலேயோ அவனுக்கு குட்
குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கொடுக்க முடியல, டியூ டு எனி இல்னஸ், டிசபிலிட்டிஸ் ஆர் ஓல்ட் ஏஜ் கொடுக்க முடியல அப்படிங்கிற போது சோஷியல் செக்யூரிட்டிலேருந்து பெனிஃபிட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது. ரைட் டு எஜுகேஷன் இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2009 ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ட் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். சில்ட்ரன் ஃப்ரம் 6 to 14 years ஆஃப் ஏஜ், 6லேருந்து 14 வருஷம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ரைட்ஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21A கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா மலாலா யூசுஃப். இவங்க வந்துட்டு பாகிஸ்தானோட, அதாவது சில்ட்ரன் வந்துட்டு உமன் சில்ட்ரன் வந்துட்டு எஜுகேஷனே வாங்கக்கூடாது, எஜுகேஷன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அப்போது இவங்க உமன் எஜுகேஷனுக்காக போராட்டம் பண்ணும்போது அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி உமன் எஜுகேஷனுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படிங்கிறது மீன்ஸ் தட் எவ்ரி சைல்டு ஹேஸ் ரைட் டு ஃபார்மல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஃபார்மல் எலிமெண்ட்ரி எஜுகேஷனாவது கிடைக்கணும். த ரைட் டு சில்ட்ரன் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் த நெய்பர்ஹுட் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். த சில்ட்ரன் நீட் நாட் பே எனி கைண்ட் ஆஃப் ஃபீஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 6 to 14 இயர்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். இது எல்லாமே எது அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 21A எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ரைட் எகென்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைங்களை விற்கிறது இல்லை குழந்தைகளை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டாகவும் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சில்ட்ரன் ஷுட் பி ட்ரீட்டட் இண்டிவிஜுவல் வித் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸாக ட்ரீட் பண்ணணும். சில்ட்ரன் ஆர் வல்னரபிள், தே ஆர் ரூட் காஸ் சச் அஸ் பாவர்ட்டி. அதாவது வல்னரபிள் எப்போ அப்படின்னா பாவர்ட்டி சுச்சுவேஷனில், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனில், ப்ரோக்கன் ஃபேமிலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்கள சேல் பண்ணவோ இல்லை கொத்தடிமைகளாகவோ ஈடுபடுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டிராஃபிக்கிங் சேல், அது சில்ட்ரனை வந்துட்டு டிராஃபிக்கிங்லேயும் சேல்லேயும் கொண்டு வரும்போது அதுக்கு எகென்ஸ்டாகவும் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஆப் என்னென்னா தமிழ்நாடில் காவலன் SOS ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது டியூரிங் எமர்ஜென்சி அப்போது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாட் ஓன்லி உமன் மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸோ இல்லை மற்றவங்களோ எல்லாமே டைரெக்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Children are subjected to sale or trafficking for various reasonsக்காக இது பண்ணுறாங்க. ஒன்று எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஸுவல் அப்யூஸ், ட்ரக் டிராஃபிக்கிங் அண்டு சைல்டு லேபர் இந்த மாதிரி அவங்கள கொண்டு வராங்க. ட்ரக் விற்கிறதுக்கும், ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறதுக்கும், சைல்டு லேபரும், செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுறது, செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி டிராஃபிக்கிங்கில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்போது அடுத்தது ரைட் எகென்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது ஸ்டேட் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் சில்ட்ரனை. எந்த இடத்துல அப்படின்னா செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ் when they are forced or persuaded to take part in the sexual activity, physically or mentally செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்காக வந்த ஆக்ட் தான் போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட்
The Protection of Children from Sexual Offences Act 2012 records the best interest of the child as being paramount importance at every stage. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். 2012 இந்த ஆக்ட் வந்திருக்கு. இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இந்த ஆக்டில் சைல்டு அப்படிங்கிறது மேபி சைல்டு அப்படிங்கிறவங்க 18 years ஆஃப் ஏஜுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாமே சைல்டு அப்படின்னு டெஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. டு என்சூர் ஹெல்த்தி ஃபிசிக்கல், எமோஷ்னல், இன்டலெக்சுவல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு டெஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்சூர் பண்ணியிருக்காங்க என்னென்னா, ஹெல்த்தி ஃபிசிக்கல், எமோஷ்னல், இன்டலெக்சுவல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் என்சூர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது when abuse is committed by a person in a position of trust or authority, the child like family member, neighbors or any other acquaintances அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் the statement of the child to be recorded exactly as the child narrates. A child not to be called repeatedly to densify. An ordinance providing the death penalty for rapists of girls below 12 years of the age and other stringent penal provision for the rape has been promulgated in April 2008. அதாவது அதாவது 2018 12 years ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டினன்ஸில் வந்துட்டு பிலோ 12 years ஆஃப் த கேர்ள்ஸை வந்துட்டு ரேப் பண்ணுறவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2018 amended the Indian Penal Code amend பண்ணிருக்கு. Another salient feature of this amendment is that fine imposed shall be just and reasonable to meet medical expenses and rehabilitation of the victim. ஃபைன் கூட இம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அப்போது ரைட் எகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா ஒரு சில்ட்ரனை செக்ஸுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அவங்களோட அந்த ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரைட்ஸ், அதுக்காக போக்சோ ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2018 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் பீனல் கோடை அமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அதில் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க, ஃபைனும் வாங்குகிறாங்க. அடுத்தது 1098 அப்படிங்கிறது சைல்டு லைன் இஸ் இந்தியா ஃபஸ்ட்டு 24 hours ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் அசிஸ்டன்ஸ். 24 hours அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது 1098 அப்படிங்கிற நம்பர். ஸ்பெஷல் கேர் இஸ் கிவன், கால் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேர் இஸ் கிவன் ஃபார் வல்னரபிள் சில்ட்ரன் லைக் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ், சைல்டு அஃபெக்டட் பை அப்யூஸ் அப்படிங்கிறது. இப்போது இதெல்லாம் வந்துட்டு ரைட் எகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது ரைட் எகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்டு லேபர். சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எகெயின்ஸ்டாக ரைட்ஸு. சில்ட்ரன் ஆர் எம்ப்ளாய்டு இன் செவரல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணுறாங்க. தீஸ் சில்ட்ரன் ஆர் டெப்ரைவ்ட் ஆஃப் தர் சைல்டுஹுட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அப்போது அவங்களுக்கு ஹெல்த்தோ எஜுகேஷனோ அவங்களோட சைல்டுஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கிறதில்ல. அப்போது this will lead to a life of poverty and want. ஓகேவா, பாவர்ட்டியை வந்துட்டு அட்டைன் பண்ணும். The children are make work into glass, மேட்ச் பாக்ஸு, தீப்பெட்டி தொழிற்சாலை, கண்ணாடி தொழிற்சாலை, லாக் மேக்கிங் ஃபேக்ட்ரி, ரேக் டிக்கெட்டிங், கார்பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பேடி ரோலிங், மைனிங், ஸ்டோன் குவாரிங், பிரிக் கிளிங் அண்ட் டீ கார்டன்ஸ். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது, அவனோட சைல்டுஹுட் ஹெல்த் எஜுகேஷனை டெப்ரைவ் பண்ணுது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இடத்துலையும் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒர்க் இஸ் மோஸ்ட்லி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக். கேர்ள்ஸாக இருந்தால்
கேர்ள்ஸாக இருந்தால் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, பாய்ஸாக இருந்தால் டெய்லி வேஜ்டு லேபர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ஸ் சில்ட்ரன் ஒர்க் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, ரெஸ்டாரண்ட், மோட்டார் ரிப்பேர் ஒர்க், ஷாப் அண்ட் ஹோம் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது சைல்டு லேபர் அப்படிங்கிறது ரிமைன் நமக்கு சேலஞ்சாகவே இருக்குது. கைலாச சத்யார்த்தி அப்படிங்கிறவங்க என்னென்னா பேச்மான் பச்சோ அண்டோலான் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓட ஃபவுண்டர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரும் அந்த என்ஜிஓவில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோர் தென் 86,000 சில்ட்ரன் வந்துட்டு சைல்டு லேபர், ஸ்லேவரி, டிராஃபிக்கிங் அதிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. லிபரேட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்காக 1998 கைலாச சத்யார்த்தி அப்படிங்கிறவர் சைல்டு லேபருக்கு எகென்ஸ்டாக 80,000 கிலோமீட்டர் வந்துட்டு மார்ச் போனார். அதனால் இவருக்கு வந்துட்டு பீஸ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 2014. அப்போது இந்த மாதிரி மலாலா யூசஃப் வந்துட்டு உமன் சில்ட்ரன் வந்துட்டு எஜுகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கைலாச சத்யார்த்தி அப்படிங்கிறது சைல்டு லேபருக்கு எகென்ஸ்டாக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிவீல்ஸ் children with a disability are 3.4% more sexually abused than normal child. நார்மல் சில்ட்ரனை விட டிசபிலிட்டி ஊனமுற்ற குழந்தைகள் வந்துட்டு 3.4% வந்துட்டு செக்ஸுவலி அப்யூஸ் ஆகிறாங்க அப்படின்னு இன்டர்நேஷ்னல் சர்வேல கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது சைல்டு ரைட்ஸை பற்றி பார்த்தோம். சைல்டு ரைட்ஸ் என்னென்னா ரைட் டு லைஃப் இருக்கணும், ரைட் டு கெட் சோசியல் செக்யூரிட்டி வாங்கிக்கணும், ரைட் டு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும், டிராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரனை வந்துட்டு சேல் பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற இடத்துல ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சைல்டு லேபர் அவங்களுக்கு அதுக்கு எகென்ஸ்டாக ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸில் UDHR யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 25 இருக்கக்கூடிய சைல்டு ரைட்ஸ் இதெல்லாம். இப்போது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எங்கெங்கெல்லாம் சைல்டு ரைட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 24 அப்படின்னா நோ சைல்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 மஸ்ட் பி எம்ப்ளாய்டு இன் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் 14 வருஷத்துக்கு கீழே யாரையுமே வேலையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 24. ஆர்டிக்கல் 45 என்ன அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் எல்லா சில்ட்ரனுக்கும் அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சில்ட்ரன் தான் நம்மளோட நேஷனோட ஃபவுண்டேஷன். எனி நேஷனோட ஃபவுண்டேஷன் சில்ட்ரன் தான். வென் கேர்ள் கெட் மேரிட் இயர்லி தே லாஸ்ட் மெனி ப்ரிவிலேஜ் லைக் சைல்டுஹுட் ஹாப்பினஸ், எஜுகேஷன், ஹெல்த்தி லைஃப் இது எல்லாமே இழந்துட்டாங்க. அப்போ த சொசைட்டி இன் டர்ன் கெட்ஸ் அஃபெக்டட் பை த சைல்டு மேரேஜ். தஸ் சைல்டு மேரேஜ் should be avoided at any cost. ஓகேவா, சைல்டு மேரேஜை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உமன் ரைட்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். எதுக்காக அப்படின்னா உமனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் சேஃப்கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இந்தியாவில் கான்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அண்ட் லீகல் சேஃப்கார்டு கொடுக்குறாங்க உமனுக்காக. ரெக்கமெண்ட்ஸ் ரெமெடியல் மெஷர்ஸ் அண்ட் அட்வைசஸ் த கவர்மெண்ட்டுக்கு அட்வைசஸ் கொடுக்கும். NCW நேஷ்னல் கமிஷன் ஆன் உமன்
நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அட்வைஸஸ் ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது ஆன் ஆல் மேட்டர்ஸ் பாலிசி அஃபெக்டிங் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் இன் த கண்ட்ரி. உமனோட டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அட்வைஸ் கொடுக்கும். ஓகேவா? இன் மாடர்ன் இந்தியா உமன் ஹாவ் ஹெல்ட் ஹை ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் த பிரசிடெண்ட். ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் வந்துட்டு கூட உமன் தான். பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன், யூனியன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர். இந்த மாதிரி மாடர்ன் இந்தியாவில் உமன் வந்துட்டு நிறையா பதவியில் இருக்காங்க. இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்துட்டு உமன் த்ரூ ஆன்சிஸ்ட்ரியல் ரைட், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. எந்த ரைட்ஸ் மூலமாக அப்படின்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1989 அந்த ஆக்ட் மூலமாக உமனுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் 2005 அமெண்ட் பண்ணாங்க. என்னென்னா உமன் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவல் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது உமன் ரைட்ஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மெயின்லி இன்க்ளூட் ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே வரும். Additionally, India has various status governing the rights of women. Statutes governing கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க, அடிஷ்னலாக லாவும் கொடுத்து வச்சுருக்காங்க. வைக்கம் ஆஃப் கேரளா, பெரியார், ஈவி ராமசாமி அஜிடேட் டெம்பிள் என்ட்ரி ஃபார் தலித்ஸ். In 1925 he started self respect movement அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தது உமன் லேபர்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அந்த டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு நிறைய லாவை ஃபார்ம் பண்ணியிருக்காரு உமன் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? உமன் மைண்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்காக. அப்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், உமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், உமன் அண்ட் சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் உமன் லேபர், ரீஸ்டோரேஷன் பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இன் கோல் மைன்ஸ். இவங்களுக்காக நிறையா ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் வந்துட்டு 69% ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. பேக்வேர்டு முஸ்லீம் ஆர் கிராண்டட் செப்பரேட் ரிசர்வேஷன், அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 69% ரிசர்வேஷன். ஒவ்வொரு ரிசர்வேஷன் பேக்வேர்டு கிளாஸுக்கு 26.5%, அதுக்கப்புறம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கு 3.5%, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் டீநோட்டிஃபைடு கமிஷனுக்கு 20%, ஷெட்யூல் காஸ்ட் 18%, ஷெட்யூல் ட்ரைப் 1%, டோட்டலாக 69% எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்டர் ஈச் ரிசர்வ்டு கேட்டகரி, ஒவ்வொரு ரிசர்வ்டு கேட்டகரியிலையும் 30%, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் 30% ரிசர்வ்டு ஃபார் உமன், 4% ரிசர்வ்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். 69% ரிசர்வேஷனில் 30% வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கும் 4% வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் உமனுக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அருந்ததியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இந்த சீட் ரிசர்வ்டு ஷெட்யூல் காஸ்ட்டு. ஓகேவா? ஷெட்யூல் காஸ்ட்டு வந்துட்டு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்லேயே யார் தமிழ் மீடியம் ஃபார் பர்சன் ஸ்டடிட் அண்டர் தமிழ் மீடியம் அப்படின்னா 20% ரிசர்வேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இன் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸில் வந்துடுறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 69% ரிசர்வேஷன். அதில் உமனுக்கு 30% வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி, 4% வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் ஏ ரெவல்யூஷனரி ஆக்ட் எய்ம்ஸ் டு இது ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரதுக்காக, ஓகேவா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்ததுக்காக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காமன் மேன்
கூட டிமாண்ட் பண்ணலாம், நம்மளோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி. இன்ஃபர்மேஷன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் 30 டேஸில் கொடுத்துடணும். வித்தின் 30 டேஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இஃப் யூ நாட் ஃபீஸ் வில் பி கலெக்டட் பெனால்ட்டி ஃப்ரம் கன்சர்ன்ட் அஃபிஷியல். அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா ஃபீஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்மளோட கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷனை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன் போடுறாங்க. அருணாரால் நிக்கில் தேவ் அப்படிங்கிறவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லாஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா? திஸ் ஆக்ட் இஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரும், பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈவன் இல்லிட்டரேட் பர்சன் கூட என்னென்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட டு ரைட் இட் டவுன் ஃபார் ஹிம். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் கவர்மெண்ட் ஏஜென்சி லைக் முனிசிபல் கார்பரேஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல், ரோட் அத்தாரிட்டி கம் அண்டர் திஸ் ஆக்ட். எல்லாமே இந்த ஆக்டில் வந்துடுவாங்க. த்ரூ RTI கேன் கெட் even copies of the government document such as records, reports, paper. RTI மூலமாக RTI அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷனை பற்றின டாக்குமெண்ட்ஸ், ரிப்போர்ட் எல்லாமே அதோட காப்பி எல்லாமே கிடைக்கும். such as related to countries' defense and intelligence such as BSF, CRPF, அதாவது இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் பர்சனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CRPF, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இதெல்லாம் வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டெல்லாம் வராது. ஓகேவா? அவங்க வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. Sign the application form with your full name and address along with the date and send it through a registered post to the office of the concerned authority அனுப்பி வைக்கலாம். அப்போது அந்த அத்தாரிட்டி 30 நாளுக்குள்ளே இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்பீல் கேன் பி ஃபைல்ட். கொடுக்கல அப்படின்னா அப்பீலேட் அத்தாரிட்டிகிட்ட ஃபைல் பண்ணி வைக்கலாம். அப்போது இது வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அடுத்தது லேபர் ரைட்ஸ். The Constitution ensures right to equality. Testing greenla.